வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லோன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நம்ம இப்போ ப்ரிப்போசிஷன் சம்மந்தமான தொடருங்க. இது நம்ம இந்த தொடரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வித், அதனுடைய உபயோகம். வித்துங்கிறது ப்ரிப்போசிஷன் தெரியும் உங்களுக்கு. இதில் முக்கியமாக ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் எழுதும்போது என்ன வித்தியாசம், ரெண்டாவது அந்த வித்தை எந்தெந்த விதமாக யூஸ் பண்ணலாம் ப்ரிப்போசிஷனா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக விளக்கியிருக்கோம். முதல்ல வித்துனா என்ன அப்படின்னா பொதுவாக உடன் அல்லது சேர்ந்து அல்லது சேர்த்து அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ரெண்டாவது என்ன அர்த்தம் வரும் சார் அப்படின்னா வித்துனா வைத்து கொண்டு, பிலாங்கிங்ஸ் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். மூணாவது வைத்து, ஏதாவது சேர்த்து வைத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அடுத்து எப்படி அர்த்தத்தில் வரும், உடன், எதிர்த்து, ஒருத்தரை எதிர்த்து ஏதாவது விவாதம் பண்ணுறீங்க, வாதிடுறீங்க, சண்டை போடுறீங்கன்னா அப்போ உடன் என்ற அர்த்தத்தில் வரும். சம்பந்தப்படுத்தி, அதனோட சம்பந்தப்படுத்தி, அதன் காரணமாக அப்படிங்கிற இவ்வளவு மீனிங்கில் வருதுங்க பொதுவாக இப்படி. ஆனால் பொதுவான அர்த்தம் என்னென்னா உடன் அல்லது சேர்த்து அல்லது வைத்து, இதுதான் முக்கியமான உபயோகம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், உடன் அல்லது சேர்ந்து. இப்போ சொல்லுவோம், நான் எனது நண்பனுடன் படம் பார்த்தேன் அல்லது நான் எனது நண்பனுடன் சேர்ந்து படம் பார்த்தேன். ரெண்டும் உடன் சேர்ந்து. இதில் எப்படி வந்திருக்கு, நண்பன் உடன், நான் எனது நண்பனுடன் படம் பார்த்தேன் எப்படி சொல்லுவோம் இல்லையா, அல்லது நான் எனது நண்பனுடன் சேர்ந்து படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எப்படி வரும், எனது நண்பன் உடன், எனது நண்பன்கிறது நவுனு, உடன்கிறது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் இங்கிலீஷில் மாறும்போது ஃபஸ்ட்டு உடன் வரும், அடுத்து எனது நண்பன் வரும். ஏன்னா உடன்கிறது ப்ரீபொசிஷன். அதனால தான் ப்ரீபொசிஷன் எப்பயும் முன்னாடி வருது, நவுனு பின்னாடி போயிடுது. எப்படி வருது, வித் மை ஃப்ரெண்ட். அவன் என்ன பண்ணுறான், ஜெயிலர் படம், ஐ ஷா எ மூவி வித் மை ஃப்ரெண்ட், ஐ ஷா மூவி ஜெயிலர் வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஷா த மூவி ஜெயிலர் வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரியுதா, தமிழில் நான் எனது நண்பனுடன் அப்படின்னு எழுதுகிறோம், இங்கிலீஷில் ஐ சா ஏ மூவி வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு மாறிடுது. வித்துங்கிறது ப்ரிப்போசிஷன். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். உடன் சேர்ந்து, யாரோட வசிக்கிறா, அவங்க அம்மாவோட வசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அவங்க அம்மாவும் அவங்களும் ஒரு வீட்டில் இருக்காங்க. தனது அம்மாவுடன், உடன் தனது அம்மா, தனது அம்மாங்கிறத நவுன், உடனுங்கிறது ப்ரிப்போசிஷன். எப்படி மாறுது, உடன் தனது அம்மான்னு மாறிடுது. எப்படி வரும், வித் ஹர் மதர், ஷீ லிவ்ஸ் வித் ஹர் மதர். எப்படி மாறிடுது, ஷீ லிவ்ஸ் வித் ஹர் மதர் அப்படின்னு மாறிடுது. புரியுதா. இதை இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வைத்து கொண்டு. வைத்து கொண்டு, வைத்துனா உடனுங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல வைத்து கொண்டு, வைத்து கொண்டு, நீளமாக முடி வைத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்னவாகும், வைத்து நீளமாக. அந்த நீளமாகங்கிறது என்னது, நீளமாக முடிங்கிறது, நீளமாக முடிங்கிறது தான் என்னது, நவுனு. எப்படி மாறும், வித் லாங் ஹேர். எப்படி மாறிடுது, வித் லாங் ஹேர் அப்படிங்கிறது மாறிடுது. த மேன் வித் லாங் ஹேர் இஸ் மை நெய்பர். நீளமாக முடி வைத்திருக்கும் ஆள் எனது பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் த மேன் வித் லாங் ஹேர் இஸ் மை நெய்பர். அதாவது நீளமாக முடி வைத்திருக்கும், அந்த வைத்திருக்கும்ங்கிறதுக்கு தான் வித்து போட்டிருக்கோம். ரைட்டா. அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதுலேயும் வைத்து கொண்டு தான் அர்த்தம். இதில் என்ன வைத்து, இரண்டு கைப்பிடி உள்ள, இல்லை இரண்டு கைப்பிடி வைத்த, இரண்டு கைப்பிடி வைத்த அந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும் பொழுது இரண்டு கைப்பிடி உள்ள அல்லது இரண்டு கைப்பிடி வைத்த. வித் டூ ஹேண்டில். எதற்கு, ஐ பாட் அ வெசல் வித் டூ ஹேண்டில். இரண்டு கைப்பிடி உள்ள பாத்திரம் வாங்கினேன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும் போது ஐ பாட் அ வெசல் வித் டூ ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வித்துங்கிறது எதை குறிக்குது, வைத்த அல்லது உள்ள அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இதை பாருங்கள், பொதுவாக ஒரு பொருளை உபயோகித்து நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோன்னா அப்போ வைத்து, அதை வச்சு நான் அதை கட் பண்ணேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, கத்தியை வச்சு அந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ என்னவாயிரும், வைத்து கத்தி அப்படின்னு மாறிடும். இங்கிலீஷில் வித் நைஃப் எப்படி மாறுது, மை ஃப்ரெண்ட் அல்லது எ ஃபிஷர்மேன் கட் த ஃபிஷ் வித் நைஃப்.
மை ஃப்ரெண்ட் கட் த ஃபிஷ் வித் நைஃப் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இதை எப்படி சொல்லுவோம் தமிழில்? எனது நண்பன் கத்தி வைத்து மீனை வெட்டினான். இந்த வைத்துங்கிறது என்னது? அதுதான் ப்ரிப்போசிஷன். அது இங்கிலீஷில் எப்படி மாறிடுது? வித்துன்னு மாறிடுது. புரியுதா? அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இது இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்பூனை உபயோகித்து அல்லது வைத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி மாறுது? கரண்டியை வைத்து. கரண்டிங்கிறது என்னது? நவுன். வைத்துங்கிறது என்னது? ப்ரிப்போசிஷன். அது எப்படி மாறுது? வைத்து கரண்டின்னு மாறிடும். ரைட்டா? எப்படி மாறுது? வித் ஸ்பூன். ஐ ஏட் த ஃபுட் வித் ஸ்பூன். எப்படி மாறுது? நான் கரண்டி வைத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் வரும்போது என்னது? ஐ ஏட் த ஃபுட் வித் ஸ்பூன். கரண்டி வைத்து. அந்த வைத்துங்கிறது என்னது? ப்ரிப்போசிஷன். வித் அதுக்கு. ரைட்டா? எனது நண்பனுடன் என்னது? அதனால் எதிர்த்து விவாதம் பண்ணுவோம்ல. நீ ஒன்று சொன்னா உடே அப்படி கிடையாது, அது அப்படி இல்லை, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லி எதிர்த்து விவாதம் பண்ணுவோம் இல்லையா? அதை தான் என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? எனது நண்பனுடன். உடன் எனது நண்பன். வித் மை ஃப்ரெண்ட். என்ன சொல்கிறோம்? ஐ ஆர்கியூடு வித் மை ஃப்ரெண்ட். நான் எனது நண்பனுடன் விவாதம் செய்தேன். விவாதம் செய்கிறேன்னா அவனை எதிர்த்து தானே விவாதம் செய்வோம். அவன் ஒன்று சொன்னானே நீ ஒன்று எதிர்த்து சொல்கிறது. அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன்? உடன் எதிர்த்து அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஐ ஆர்கியூடு வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பாருங்கள், உடன் அப்படின்னா வைத்து, அதோட சேர்த்துங்கிற அர்த்தத்தில் வரும். இந்த இடத்துல தண்ணீர் பாட்டிலுடன் சேர்த்து, உடன் சேர்த்து தண்ணீர் பாட்டில்னு இந்த பக்கம் மாறிடுது. எப்படி மாறுது? வித் வாட்டர் பாட்டில். த மீல் வித் வாட்டர் பாட்டில் இஸ் ஜஸ்ட் ₹50 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தண்ணீர் பாட்டிலுடன் சேர்த்து ₹50 இப்படி தான் சொல்லுவோம். புரியுதா? இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள். என்றும் தாழ்மையின்பட கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஒரு புதிய தொடரை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள். என்றும் தாழ்மையின்பட கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.